நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில சந்திப்பதற்கு காரணம், பொதுவாக இசை வெளியீட்டு விழா என்று சொன்னால் எல்லோரும் என்ன பண்றாங்க, நான் என்னுடைய படங்கள்ல இசை வெளியீட்டு விழான்னா ஒரு நிகழ்ச்சி வச்சு அதில் இசை வெளியிட்டு எல்லாரும் அவங்க வெளியிட்டாங்க, இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், வாழ்த்தினார்கள். இந்த ஃபார்மேட்டில் நான் வளர்ந்ததே இல்லை. நான் வேற ஒரு ஃபார்மேட்டில் இருந்து என்னோட படங்கள் நிறைய வெளியிட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த படத்துடைய இது நம்மாளு சிம்பு சினியார் தயாரிக்க இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுடைய இயக்கத்திலே, பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஒளிப்பதிவிலே, நம்முடைய பிரவீன் மணி அவர்களுடைய அவர் எடிட்டிங் செய்ய இந்த திரைப்படம் டிஆர் நம்ம சிம்பு நடிக்க, சிம்பு, நயன்தாரா, ஆண்ட்ரியா இவர்கள் இருவரும் கதாநாயகியாக நடித்திருக்க, புரோட்டா சூரி மற்றும் இதிலே கௌரவ வேடத்திலே இணைய நண்பர் சந்தானம் நடிக்க, இந்த படத்தை சிம்பு சினியார்ஸ் நிறுவனத்தின் சார்பாக என் மனைவி உஷா ராஜேந்தர் இணை தயாரிப்பாளராக இருந்து தயாரித்திருக்கின்றார். இந்த படத்திலே என்னுடைய இளைய மகன் டிஆர் குரரசன் இசையமைப்பாளராக ஒரு பாடல் எழுதி பாடல் ஆசிரியராகவும் அவர் அறிமுகமாயிருக்கின்றார். என்னுடைய மகன் டிஆர் சிலம்பரசனை நான் காதல் அழிவதில்லை படத்திலே கதாநாயகனாக அறிமுகப்படுத்துகின்ற காலம் ஒன்று என்று சொன்னால், உறவை காத்த கிளி கை குழந்தையாக இருந்தபோது இந்த படத்தில் நடிக்க வைத்தேன். அந்த உறவை காத்த கிளி படத்திலே கை குழந்தையாக நடித்த போது அதிலிருந்து தொடங்கி உறவை காத்த கிளி, மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தியனது சாந்தி, ஒரு வசந்த கீதம், எங்க வீட்டு வேளன், பெற்றெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம், மோனிஷா மோனலிசா, சொன்னால்தான் காதலா என்ற படங்களெல்லாம் படிப்படியாக நடிக்க வைத்து காதல் அழிவதில்லை படத்திலே நான் அறிமுகப்படுத்தினேன். காதல் அழிவதில்லை படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்துகின்ற போது என்னுடைய பத்திரிகை துறை நண்பர்கள், இங்கே இருக்கிறதுல எனக்கு தெரிந்த முகம், அறிந்த முகம், என்னை புரிந்த முகம் என்று பல பேர் என்னுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். இது இங்கே புதுசாக இருந்தால் கூட அவங்களோட என்னுடைய நட்பு பாலத்தை நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். என்னை எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே எனக்கு உறுதுணையாக இருந்து ஏற்றிவிட்டவர்கள் இருக்கின்றார்களோ, அதே போல இந்த ஊடகத்துறை சார்ந்தவர்கள் என் மகன் சிலம்பரசனையும் நீங்கள் அவனுக்கு பக்கபலமாக இருந்து உறுதுணையாக இருந்து அவனை வாழ வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு எப்படி அறிமுகப்படுத்தினேனோ அதே போல என் மகன் குரலரசனை இன்றைக்கு உங்கள் முன்னிலையில் இன்றைய இந்த ஊடகத்தில் இந்த பையனை ஒரு இசையமைப்பாளராக நான் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் இன்னைக்கு அது சிம்புவுடைய பிறந்த நாள் பிளஸ் குரலரசனுடைய இசை அமைப்பாளராக இன்னைக்கு இசை பிறந்த நாள். அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளில் தேர்ந்தெடுத்து நாங்கள் இன்னைக்கு நேற்று இரவு சிம்பு அவங்க என்னுடைய தாய் தந்தை தன்னுடைய தங்கச்சி தம்பி நண்பர்கள் முன்னாடி இரவு 12 மணிக்கு கேக் வெட்டும்போது லகரி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. அதாவது சம்சார சங்கீதம் படத்தோட ஆடியோ ரைட்டை வாங்கினது லகரி கம்பெனி தான் வாங்கினார் மிஸ்டர் மனோகர், என்னுடைய இணைய நண்பர். அந்த காலகட்டத்தில் நானும் என்னுடைய நண்பர் அதாவது நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வைத்து நம்முடைய இவர் படம் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த தளபதி படம் என்றாலும் சரி, மன்னன் அவர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம். அந்த தளபதி படமா இருந்தாலும் சரி, அன்னைக்கு சம்சார சங்கீதம் போட்டி போட்டு பெரிய விலைக்கு வாங்கினது லகரி தான். அந்த காலகட்டத்தில் பெரிய என்னோட படங்கள்லாம் ஆடியோ ரேட்டு பெரிய விலைக்கு போகும். அதில் லகரி அன்னைக்கு பெரிய விலை கொடுத்து அந்த சம்சார சங்கீதம் பாட்டு ஆடியோ சிடி வாங்கினாரு. அதாவது சேலத்துல எல்லாம் அப்படியே கியூவில் நிற்க வச்சு 10 இன்லே கார்டு கியூவில் நின்று ஆடியோ கேசட் வாங்கின ஒரு காலம் அந்த அந்த படத்தில் ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார், ஆவே நான் சூப்பர் ஸ்டார், பார்த்தா நான் குட்டி பையன் ஆனா நான் சுட்டி பையன் ஒரு பாட்டு போட்டிருப்பேன். அந்த பாட்டு இடம்பெற்ற அந்த சம்சார சங்கீதம் படத்தோட லகரி கேசட்டு, அதே மாதிரி என்னுடைய ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி டி சீரிஸ் பிளாட்டினம் டிஸ்க் வாங்கினேன் 2த்துலையுமே. அந்த கம்பெனி அது டி சீரிஸ். இன்னைக்கு சவுத் இந்தியாவில் டி சீரிஸோட இன்னைக்கு லகரி அவர் டைப் ஆகியிருக்காங்க. அந்த லகரி பாகுபலி படத்தை பெரிய பிரம்மாண்டமான படத்தை அவர் வாங்கியிருந்தாரு. அன்னைக்கு சிலம்பரசனுடைய சம்சார சிங்கத்தை ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார் ஆவே சூப்பர் ஸ்டார் பாட்டு இடம்பெற்ற படத்தை வாங்கிய அவர் அன்னைக்கு சொன்னார், சிலம்பரசன் வளர்ந்து பெரிய நல்ல நடிகராக வருவாருன்னு. அன்னைக்கு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்த சிம்பு இன்னைக்கு வளர்ந்து ஒரு யங் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு இடத்துக்கு ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய இந்த காலகட்ட வரைக்கும் அவர் வளர்ந்து வந்திருக்கிறாருன்னா அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவும், உங்களுடைய அன்பும், உங்களுடைய அரவணைப்பும் காரணம் என்பதை நான் மறக்காதவன். அதே மாதிரி அதே லகரி சிலம்பரசனுக்கு எப்படி ஒரு அப்கமிங்கா இது பண்ண, இன்னும் சொல்ல போனா நம்முடைய இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் என்னுடைய இணைய நண்பர், அவருடைய ரோஜா படத்தை வாங்கின ஒரு லகரி தான். நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் வாங்கியிருக்காரு லகரி. அவர் இந்த படத்தை
இன்னைக்கு வாங்குறாருன்னா டிஆர் குரலரசன் இந்த இசையமைத்த இந்த படத்தை, இது நம்மால திரைப்படத்தை பெரிய விலை கொடுத்து, ஒரு முதல் படத்திலே ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மேல கொடுத்து இந்த படத்தை வாங்கிய லகரி மனோகர் சார்பிலும் டி சீரிஸ் சார்பிலும் இந்த மாலை வேளையிலே உங்களை சந்தித்து என் மகன் குரலரசனை வந்து இதுல அறிமுகப்படுத்துறதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த படத்துல வந்து ஒரு 5 பாட்டு போட்டிருக்காரு. அது ஒவ்வொரு பாட்டும் ஒரு வெரைட்டி. நான் 1980 ஒருதலை ராகத்துல நான் உதயமாவறேன்னா, அன்னைக்கு வந்து உள்ள காலகட்டம் வேற. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் என்னுடைய குரு என்று சொல்லக்கூடிய எம்.எஸ். விஸ்வநாதன் கொடிகட்டி பறந்த காலம். அதிலேயே இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்றைக்கு அன்னைக்கிளி படத்திலே ஒரு புதிய ட்ரெண்டோட வந்தார். அன்னைக்கு ஒருதலை ராகம் படத்தில் நான் ஒரு புதிய இசையமைப்பாளராக பல கஷ்டங்களுக்கு நடுவில் தான் நான் உருவாகி இந்த படத்தில் வந்தேன். அன்னைக்கு அந்த இசை அந்த பாடல்கள் ஒரு புதிய ட்ரெண்டாக இருந்தது. அதே மாதிரி ரோஜா படத்தில் வந்து இவர் வந்தாருன்னா ஒரு ட்ரெண்டோட வந்தார். சிலம்பரசன் குரலரசனை பொறுத்தவரையில் இந்த படத்தில் அவர் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் என்று சொன்னால் அதற்கு அதாவது தாய் தந்தை நாங்கள் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன், அவங்க அண்ணன் சிம்பு தான் ஒரு முழுமுதல் காரணம். என்னன்னு கேட்டால் குரலை வந்து நான் நிறைய சிலம்பு வந்து அதிக படத்தில் நடிக்க வச்சேன். குரலை வந்து இவரையும் நடிக்க வச்சேன். ஒருவே இதில் எங்க வீட்டு வேலன், பெற்றெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம், ஒரு வசந்த கீதம், இப்படி பல படங்கள் நடிக்க வச்சிருந்தாலும் சொன்னால்தான் தான் காதலான்னு ஒரு படத்தில் ஒரு பவர்ஃபுல் ரோலில் மணிவண்ணனுக்கு முன்னாடி எல்லாம் வசனம் பேசக்கூடிய அளவுக்கு பேசி அந்த படத்தில் சிறந்த குழந்தை நட்சத்திரம் என்ற அவார்டை இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுடைய திருக்கரத்தால் அன்னைக்கு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டை இந்த இதே குரலரசன் பெற்றாரு. அந்த படத்துக்கு சொன்னால் தான் காதலாவுக்கு பெண்களை கவரக்கூடிய சிறந்த தமிழ் படமாக சிம்பு சினியாஸ் நிறுவனத்துக்கு அந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதை ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால இந்த பையன் குரலரசனை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நடிகனாகவும் நான் இது பண்ணி அப்புறமா காதல் அழிவில் நடித்தாரு, அலையில் நடித்தாரு, இப்படி நடிச்சிட்டு இருந்தவரை சிலம்பரசனை போலவே குரலரசனையும் ஒரு நாயகனாக கதாநாயகனாக அறிமுகப்படுத்தும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் குரலரசன்ட்ட வந்து ஒரு மியூசிக் டேலண்ட் இருந்தது. எப்படின்னா எப்போ பார்த்தாலும் சாங் கேட்டுக்கிட்டே இருப்பார். இஸ் எ மியூசிக் லவர். எப்போ பார்த்தாலும் அவர் அந்த ரேப் சாங்கு அது இது அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கக்கூடிய அவருடைய திறமையை புரிஞ்சு அவரு கம்போஸ் பண்ணி ஒரு 400 சாங்கு அப்படியே கம்போஸ் பண்ணி தான் நடிக்கும்போது எப்படிலாம் பாட்டு வரணும். மியூசிக் லவர். ஒரு மியூசிக் வீடியோ எடுக்கணும், அந்த மியூசிக் ஆல்பத்தில் போய் தான் நடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கனவுகளோடு இருந்த குரலரசனை கூப்பிட்டு சிம்பு ஒரு பெஸ்ட் பாட்டு, இதில் இந்த பாட்டை கூட ஒரு 5-6 பாட்டு பெஸ்ட் பாட்டு இருந்தோன்னே ஒரு அண்ணன் கூப்பிட்டு தம்பியை இதை நீ நடிக்கவில்லை வேற பாட்டு போட்டுக்க, இந்த பாட்டை எனக்கு கொடு, இது ஏன் படத்தில் வேணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உரிமையோட ஒரு அண்ணன் தம்பி உரிமையில தான் இந்த பையனை வந்து அவர் மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தினாரு. அது பாண்டியராஜோட இயக்கத்தில் இது நம்மால் அமைந்தது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு இது வாய்ப்பு என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களோட சிம்பு சினியாஸ் நிறுவனத்தில் ஒரு தாயின் சபதம், என் தங்கை இளைஞர், சம்சார சங்கீதம், சாந்தியன சந்தி, ஒரு வசந்த கீதம், எங்க வீட்டு வேலன், இப்படி மோனிஷா இன் மோனலிசா, சொன்னால் தான் காதலா, காதல் எழுவதில்லை, வீராசாமி, இப்ப ஒருதலை காதல் எடுக்கிற என்னோட பேனர்ல நான் என் டைரக்ஷனை தவிர வெளிப்படங்கள் எடுத்ததே கிடையாது. முதலாக இந்த நிறுவனத்தில் எப்பயும் நான் தயாரிப்பாளர் பேர் போட்டுக்கவே மாட்டேன். நான் வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம் அப்படின்னு போட்டு பண்ண தவிர தயாரிப்பாளர் போட்டதில்லை. இணை தயாரிப்பு உஷா ராஜேந்தர் போடுவேன். இந்த படத்தின் இணை தயாரிப்பாளர் உஷா ராஜேந்தர் தன் மகன், மூத்த மகன் சிலம்பரசனுக்காகவும் குரலரசனுக்காகவும் இந்த கதையை தேர்வு செய்து அவர் இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது அந்த படத்தை தான் நாங்கள் இது நம்மால் என்ற இதை எடுத்திருக்கிறோம். இது என்னுடைய இணைய நண்பர் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின நண்பர் பாக்கியராஜ் அவர்கள் வச்ச தலைப்பு. அந்த தலைப்பை திரு இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் கேட்டவுடன் மனமும் வந்து இந்த தலைப்பை அவருக்கு இந்த டைட்டில் கொடுத்து அது இது பண்ண முதல்ல அவருக்கு இந்த ஒரு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கினேன். எல்லாத்தையும் விட இந்த படத்தோட ஆல்பத்தை வெளியிடுறதுல எல்லாரும் ஆல்பத்தை வெளியிட்டு ஒரு பாராட்டு விழா வைப்பாங்க. பாட்டே யாரும் கேட்டிருக்கிறது முன்னாடி இந்த இசையமைப்பாளர் அப்படி பண்ணார் இப்படி பண்றார் அந்த வாய்ப்பே இருக்காது. அதனால இன்னைக்கு நேற்று ராத்திரி என்னுடைய மகனுடைய பிறந்தநாள் இரவு 12 மணிக்கு லகரி அவர்கள் இந்த பாடலை யூடியூப்ல இன்டர்நெட்ல வெளியிட்ட பிறகு எல்லா எஃப்எம்லையும் இன்னைக்கு வந்து அது ஒளிபரப்பாக ஆகி கொண்டிருக்கிறது. பாட்டை நீங்க எல்லாம் கேட்ட பிறகு எப்படி என் பையன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவரை வந்து நீங்கெல்லாம் வாழ்த்த வேண்டும். ஏன்னா அதுக்கு வந்து ஆடியோ ஸ்டேடியம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இந்த ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வித்தியாசமா என்ன பண்ணியிருக்காருன்னா அதை மட்டும் சொல்லிடுறேன். 5 பாட்டு, ஒவ்வொரு பாட்டுக்கும் அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி. ஒரு முதல் படத்திலே ஒரு ஆல்பத்தில் இந்த 5 வெரைட்டி கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்கிறார். முயற்சி அவரோடது. அதை பாராட்டுறது ரசிகர்கள் கையிலையும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய உங்களோட கையில் இருக்கு. காத்தாகன்னு ஒரு முதல் பாட்டை, அந்த பாட்டை வந்து சிலம்பு பாடியிருக்கிறாரு. அந்த பாட்டை சிலம்பே எழுதியிருக்கிறாரு. அது ஒரு வெரைட்டி.
சிலம்பு பாடின வந்து அவர் வந்து மெலடி பாடினதெல்லாம் சிலம்பு சின்ன வயசுலேருந்து பாடகராகவும் அறிமுகப்படுத்தினேன், மோல்டு பண்ணேன், மியூசிக் துறையிலையும் வளர்த்தேன். அதே மாதிரி குரலரசன் இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னு சொன்னால் அது முதல் பாட்டு காத்தாக, அது சிம்பு பாடியிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. அந்த பாட்டில் ஒரு வெரைட்டின்னு சொன்னால், அடுத்த பாட்டு இன்னொரு பாட்டு கிங்காங்க போல நீயும் என்ன இது பண்ற அந்த பாட்டு ஸ்ருதிகா, நம்முடைய உலக நாயகன் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் அவருடைய புதல்வி நம்முடைய ஸ்ருதிகாசன் அவர்கள் பாடி கொடுத்துருக்காங்க. அவங்களும் நம்ம குரலரசன் இணைந்து பாடின அந்த பாட்டு, அது ஒரு புது வெரைட்டி. இந்த நேரத்தில் ஒன்று சொல்றேன், எப்பயுமே மீன் குஞ்சுக்கு நீத கத்துருவோன்னு சொல்லுவாங்க. கமலஹாசன் அவர்கள், நானே அவரோட ரசிகர், ஒரு பெரிய ஒரு அற்புதமான உலகநாயகன் மண்டல ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் ஜீனியஸ்னா அவருடைய டாட்டர் ஆஸ் ஏ மியூசிக் ஒரு ஒரு அதாவது அந்த அம்மாவுடைய மியூசிக் சென்ஸ், ஒரு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷன், அதோட டெப்த்து, அந்த அம்மாவோட அந்த அதை பாடும்போது இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், இதெல்லாமே ரொம்ப வியக்க வச்ச ஒரு விஷயம். அந்த பாட்டை 2 பேரும் பாடியிருக்குது ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஸ்ருதிகாசன் பாடின அந்த பாட்டை விரைவிலேயே இந்த படத்தில் நயன்தாராவும் சிம்புவும் கதாநாயகன் நடித்திருந்தாலும் 2 கதாநாயகியா இருக்கும்போது அந்த இன்னொரு ஹீரோயினும் ஆண்ட்ரியா அவர்கள், அந்த ஆண்ட்ரியாவும் பேசிக்கலி ஒரு சிங்கர். நான் அந்த அம்மா வந்து அந்த அம்மா மேடையில் வந்து நடிகை மீறி பாடும்போது அந்த அம்மாவோட இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய டேலண்ட்டு, அந்த பாடும்போது அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூடு, அது இந்த படத்தோட படம் ஃபுல்லாக பார்த்தேன். அது ஆண்ட்ரியா ரோல் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ட்ராடியாக நடிச்சிருந்த காரணத்தால் இந்த பாட்டை சிம்புவுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் எடுக்கணும்னு பிளான் பண்ணி இப்போ விரைவிலேயே வித்தின் இந்த அடுத்த வாரம் இந்த படத்தின் படப்பிடிப்பு பிரம்மாண்டமான முறையில் அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு சொல்லுறோம்னா, அந்த பாட்டு கிங்காங்க போல பாட்டு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாட்டு. இன்னொரு விஷயம், இந்த கிங்காங்க போல பாட்டை எழுதுனது யாருன்னு கேட்டா கவி பேரரசு வைரமுத்து அவரோட மகன் மதன் கார்கி. இந்த பாட்டை அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இதுல வந்து ஒரு ரேப் சாங், அந்த படத்துல ஒரு ரேப் வருது, அந்த பாட்டுல பிளாசி பாடியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி பிளாசியோட வாய்ஸ், அது ரொம்ப கிளாஸா இருக்கு அந்த பாட்டு. அது ஒரு பாட்டு என்று சொன்னால், இன்னொரு பாட்டு நீங்க சொல்லவே வேண்டாம், மாமன் வெயிட்டிங் சொல்லிட்டு ஒரு மாஸ் சாங், அம்மாடி ஆத்தாடியோக்கு பிறகு வல்லவன் படத்தை மாதிரியே அது ஒரு குத்து சாங், மாஸ் சாங்க. அவங்க அப்பா டிஆர் பாடணும், டி ராஜேந்தர் பாடணும், வல்லவன் படத்துல அதே இடம்பெற்ற சுசித்ராவையும் சேர்த்து பாட வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி குரலரசன் எடுத்து அந்த பாட்டையும் அது ஒரு வித்தியாசமான வெரைட்டியில அதை பாட வச்சிருக்கிறாரு. அது ஒரு வெரைட்டி என்று சொன்னால், இந்த பாட்டு மாமா வெயிட்டிங் எழுதுன்னு மதன் கார்கி, கவி பேரரசு வைரமுத்தோட வாரிசு இந்த பாட்டுல இடம்பெற்றிருக்கிறாரு. அடுத்த பாட்டு இன்னொரு வித்தியாசமா அதில் என்ன பண்ணிருக்காருன்னா, சிலம்போட எல்லா படத்திலையும் யுவன் சங்கர் ராஜா நடிச்சிருப்பாரு. அப்ப அவர் வந்து மியூசிக் அமைச்சிருப்பாரு. அது எந்த மன்மதன் என்றாலும் சரி, வல்லவன் என்றாலும் சரி, சிலம்பாட்டம் என்று சொன்னாலும் இவனுக்கும் சிலம்புக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது நம்ம குரலரசனுக்கும் யுவன் என்றால் பிடிக்கும். அவர் இசைஞானி இளையராஜாவுடைய வாரிசு. அந்த இசைஞானி இளையராஜாவுடைய வாரிசான யுவன் சங்கர் ராஜாவையும் பாட வைக்கணும் குரல் ஆசைப்பட்டு கண்ணே உன் காதல் படுத்துது அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை யுகபார எழுதிக்கிறாரு. அந்த பாட்டு வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் ரேஞ்சுக்கு பட்டை கிளப்பியிருக்காரு. அந்த பாட்டு அவர் பாடியிருக்கிறாரு. ஒன் மோர் சாங், அதுதான் ஒரு லவ் ஃபீலிங் உள்ள, லவ் ஃபெயிலியர் உள்ள சாங்கு, எனக்காக பிறந்தாயே எனக்காக இருந்தாயன்னு ஒரு பாட்டு. ஏன் ராகம் ஒருதலை ராகம் 1980 நான் ஒருதலை ராகம் படத்துல இது பண்ணேன். என்னுடைய அந்த சூப்பர் ஹிட்டான பாட்டோட அந்த ஒருதலை ராகம் என்ற வரியை எடுத்து ஒரு காதலோட வலியை பிடிந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் மகன் குரலரசனே அந்த பாடலை எழுதி அந்த பாட்டை அதுல இது பண்ணிருக்காரு. அந்த பாட்டு வந்து ஒரு வெரைட்டியா இருக்கு. ஆக இந்த படத்தில் காத்தாக சிம்பு அவர் பாடியிருக்கிறார். அடுத்தது கிங்காங்க போல குரலரசனும் நம்முடைய ஸ்ருதிகாசனும் பாடியிருக்கிறார்கள். அந்த பாட்டை மதன் கார்கி எழுதியிருக்கிறார். மாமம் வெயிட்டிங் அந்த பாட்டு டி ராஜேந்தரும் சுசித்ராவும் பாட்ட அந்த பாடலை நம்முடைய மதன் கார்கி எழுதியிருக்கின்றார். ஆக 2 பாட்டை மதன் கார்கி எழுதியிருக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜா பாட்டை அது வந்து யுகபாரதி எழுதியிருக்கிறாரு, அவர் இளையராஜாவோட வாரிசு. ஆக இந்த படத்தில் பார்த்தால் ஒருதலை ராகம் பாட்டை பாடினது யாருன்னு கேட்டாக்கா சிம்பு. ஒரு லவ் ஃபெயிலியரோட பாட்டை அவர் அந்த காதலோட வலிய உணர்ந்து சிலம்பரசன் பாடின அந்த பாட்டு ஒரு மன்மதன் படத்துல இருக்கக்கூடிய காதல் வளர்த்த மாதிரி அது ஒரு வெரைட்டியை கொடுத்திருக்காரு. அந்த பாட்டை ஒருவேளை பேக்ரவுண்டா பயன்படுத்தினா அதுக்கு யார் பயன்படுத்துன்னு என் படங்கள்லாம் வீணை வித்வான் பெரிய மேதை நம்முடைய பாஸ்தாரதியோட சன் அந்த அளவுக்கு விருதுகள்லாம் பெற்ற ஸ்ரீராம் பாஸ்தாரதி ஒரு வருஷம் பாடியிருக்காரு. அந்த பாட்டை என்னோட பையன் குரல் எழுதியிருக்கான். ஆக பாஸ்தாரதியோட வாரிசு, ஆக உலகநாயகன் கமலஹாசனுடைய வாரிசு ஸ்ருதிஹாசன், அதே போல நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவருடைய வாரிசு மதன் கார்கி அவர் எழுத, அதே போல இசைஞானி இளையராஜாவோட மகன் அடுத்த வாரிசு யுவன் சங்கர் ராஜா அந்த பாட்டை இன்னொரு பாட்டை அந்த வாரிசு இது பாட,
இன்னும் எல்லா டி ராஜேந்திரோட வாரிசான சிலம்பரசன், குரலரசன் இப்படி இணைய ஸ்ரீராம் பாஸ்தாரி அவர் வீணை பாஸ்தாருடைய அடுத்த தலைமுறை, இப்படி இந்த படத்திலே இந்த இளைய தலைமுறையுடைய உணர்வுகள்லாம் பிரதிபலிக்கல கூட ஒரு வித்தியாசமான ஒரு ஆல்பத்தை இது நம்மால படத்தை இவர் கொடுத்திருக்காரு. இதுல இன்னொரு வித்தியாசம், இன்னொரு வாரிசு என்னன்னா, வழக்கமா என்னோட படத்தை சிம்பு சினியார்ஸ் வெளியிடுன்னு இந்த படத்தை நம்முடைய என்னுடைய மறைந்துவிட்ட அதாவது மறைந்த இயக்குனர் என்னுடைய இனிய நண்பர் ராமநாராயணன், இயக்குனர் மாமேதை ராமநாராயணன் இருக்கிறாரே, அவருடைய ஆசையுடன் அதாவது அவருடைய தாய் தந்தை ஆசையுடன் ராமநாராயணனுடைய மகன் புதல்வன் தேனாண்டால் பிலிம்ஸ் நம்முடைய முரளி அவர்கள் இந்த படத்தை தமிழ்நாடு முழுவதும் உரிமை பெற்றிருக்கிறாரு. அவர் வெளியிட்டார். அவரும் ஒரு அடுத்த ஜெனரேஷன் உள்ள ஆக இந்த படத்துல எல்லாமே காம்பினேஷன் வித்தியாசமா இதை ஜெய் ஓவர்சீஸ் வாங்கியிருக்காங்க. இப்படி அவரும் ராமநாராயணோட மகன் முரளி அவரும் சேர்ந்து ரெட் கார்பெட் சார்பாக அவர்கள் ஓவர்சீஸ் இந்த படத்தை வெளியிடுறாங்க. இந்த படத்தின் ஆக்கத்துக்கு இந்த படத்தை உருவாக்க எவ்வளவோ இந்த ஒரு ட்ரெய்லர் வெளியிடுறதுக்கு கூட போராடி வெளியிட்டு இருக்கின்றேன். இன்னைக்கு இந்த பாடல் லகரி வெளியிடுறாங்க டிவி சீரிஸோட. இதை உருவாக்க எங்களுக்கு பலவிதத்தில் உறுதுணையாக இருந்த புலி படத்தின் தயாரிப்பாளர், ஒரு பிஆர்ஓவாக, ஒரு எழுத்தாளராக இருந்த ஜெமினி சினிமாவில் இருந்த எழுத்தாளர் என்னுடைய இனிய நண்பர் பிடி செல்லகுமார். அவர் எனக்கு அவருக்கு எதுனாலும் எதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் ஒரு நட்பா அவர் போவேன். அதே மாதிரி அவரும் ஓடியாடி இந்த அளவுக்கு என்னோட பணியாற்றக்கூடிய நண்பர் பிடி செல்வகுமார். அதே மாதிரி வாடு திரைப்படத்தின் ரிலீஸுக்காக என்னோட உறுதுணையாக நின்ற கோயம்புத்தூர்ல பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்மோ சிவகுமாரா இருந்தாலும் சரி, அன்னைக்கு வாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி எங்களோட புலிப்படம்னாலும் சரி வாழுனாலும் சரி தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எங்களுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய மன்னன், அப்புறமா டீனர்களோட அசோக், இப்படி பல நல்ல இதயங்கள்லாம் சேர்ந்துதான். அதே மாதிரி எஸ்கே பாட்ஸ் மதன், இப்படி பல நண்பர்கள் எப்பயும் வாழ்க்கையில டி ராஜேந்தருக்கு பக்கபலமா உறுதுணையாக இருந்த பக்கத்துல இருந்து நம்ம நண்பர் ஜின்னா சிரிக்கிறாரு. அன்று தொட்டு இன்று வரை என்னோட படங்களோட வியாபார தொடர்பு இருக்கக்கூடிய ஜின்னா, அன்றிலிருந்து இன்று வரை டி ராஜேந்தரோட பிஆர் என்று சொன்னால் விபி மணி, அதே மாதிரி விபி மணியோட உதவியாளர் செல்வருக்கு, அப்புறமா என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது என் பையனை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன இது, அது மட்டும்தான். சிலம்பு விரைவிலேயே இந்த ஆடியோ சீடிய இந்த பாடல்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு சக்சஸ் மீட்டிங்ல நிச்சயமா அவர் உங்களை சந்திப்பாரு. இந்த இனிய மாலை பொழுதுல இது எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்லிட்டேன். இதற்கு பிறகு இந்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கக்கூடிய இந்த அக்கேஷன்ல இதுல உங்களோட என்னோட வாழ்க்கையின் எல்லா படிக்கட்டிலையும் நான் முன்னேறி போனப்பெல்லாம் என்னை தூக்கி விட்ட உங்களை சந்திக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்தி பிரச்சார சபை வீடு இந்த மழைக்காலத்துல அடிபட்டு வெள்ளத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் முழுகி போனதுனால வழக்கமா நான் அங்கதான் மீட் பண்ணுவேன். அந்த இந்தி பிரச்சார சபை வீடுவே சிதிலமடைஞ்ச நிலையில ரெக்கார்டிங் தியேட்டர், அங்க இருந்தக்கூடிய எக்யூப்மெண்ட், அங்க எல்லாமே இதான நிலையில வீடு அது இது ஒரு இதா இருக்கிறதுனால அங்க சந்திக்க முடியாத சூழ்நிலை. எங்கடா சந்திக்கிறது, டி நகர்ல வேணும் அப்படின்னு சொல்லக்குள்ள டி ராஜேந்தருக்கு டி நகர்ல டி பேர் இருக்கிறதுனால டி நகர்ல உடனே நம்ம டி நகர் கிளப்ல உடனே இமிடியேட்டா எனக்கு இடம் கொடுத்த அசோக் அவர்களுக்கும் நம்ம டி நகர் கிளப்பை சார்ந்தவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு என்னுடைய பையனோட பிறந்த நாளுக்கு எல்லாரும் இங்க புறப்பட்டு வாங்கன்னா எந்த இதுவும் கொடுக்கல, நான் கொண்டாடல. ஏன்னு கேட்டா சில பிரச்சனைகள்லாம் கடந்து நேற்று கூட கோர்ட்ல கேஸ் இருந்தது, அடுத்த வாரம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. நான் எதையுமே சட்ட ரீதியா போராடிட்டு இருக்கேன். சட்ட ரீதியா அது பெயிலபிள் கேஸ். அந்த பெயிலபிள் கேஸ்ல இன்ட்ராகேஷன் விசாரணைக்கு போகணுமா, ஒரு கேஸுக்கு 2 இடத்துல, அதாவது அபியூஸ் ஆஃப் ப்ராசஸிங் த லா, சட்ட ரீதியா போனா ஒரு குற்றத்துக்கு ஒரு இடத்துல தான் இது போகணும், 2 இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. பக்கத்துல லாயர் இருக்கிறாரு. அதனால கோயம்புத்தூர் ஒரு கேஸ் இருக்குள்ள மெட்ராஸ்ல இன்னொரு எஃப்ஐஆர் ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கறதுல சட்ட ரீதியா ஹைகோர்ட்ல போராடிட்டு இருக்கேன். அதற்கான சரியான விடை கிடைக்கும். விடை கிடைச்ச உடனே நிச்சயமா அந்த வடக்கு வடக்குரைத்தீஸ்வரர் அருளால், எல்லாம் வல்ல இறைவன் இன்ஷா அல்லா பிஸ்மில்லா அதாவது அல்லாவின் அருளால், பிரைஸ் தி லார்ட், அந்த கர்த்தரின் அருளால், இறைவனோட நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை, தன்னம்பிக்கையோட எனக்கு கடவுள் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில அந்த வடக்குலாம் வென்று சீக்கிரமே இதே நம்மளால படம் அடுத்த மாசமும் தேனாண்டால் பிலிம்ஸ் அவர்களோட கலந்து ஆலோசித்து அது நிச்சயமா நல்ல நேரத்தை பார்த்து ரிலீஸ் பண்றோம். 2 பாட்டு தான் பேலன்ஸ். ஒரு பாட்டு இப்போ ஆண்ட்ரியா நடிக்க போறாங்க. சிம்பு அந்த பாட்டை எடுத்தோன்னா கடைசியா கிளைமேக்ஸ் நான் பாடின மாமன் வெயிட்டிங் அந்த பாட்டையும் பிரம்மாண்டமான முறையில் இப்போ நயன்தாரா சிம்பு காம்பினேஷன் போட்டோகிராஃப்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஆண்ட்ரியா பாட்டை எடுத்த வாரம் 2 கதாநாயகிகளை ஆண்ட்ரியாவோட அந்த சாங் இன்னொரு யுவன் சாங் சிம்பு அண்ட் ஆண்ட்ரியா பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் கிளாஸா இருக்கு. அடுத்து இந்த பாட்டு இது இன்னொரு மாஸ், இந்த பாட்டை ஷூட் பண்றோம். இது ஷூட் பண்ண பிறகு அந்த மாமன் வெயிட்டிங் அதை எடுக்கிறோம். எல்லாமே ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஏன்னு கேட்டா என்ன ஸ்டெப்பா வளர்த்து விட்ட நீங்க இந்த படத்தையும் என் மகன் குரலரசனையும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு
என் மகனை வந்து சிலம்பரசன் உங்கள்கிட்ட காட்டி விட்ட மாதிரி இந்த பையன்தான் நீங்க எல்லாம் பார்த்துக்கணும்.